ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இந்த vlogல வந்துட்டு லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் வரலும் எடுத்த சில ரேண்டம் வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஓட்டிங் டேக்கு முன்னாடி டே வந்துட்டு வீட்டில் மட்டன் ரெசிபீஸ் வந்துட்டு செஞ்சுருந்தோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் vlogக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு 1 kg மட்டனில் கொஞ்சமாக ஜிஞ்சர் garlic பேஸ்ட், தென் ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வந்துட்டு அது விடுற தண்ணியில் வணங்க விட்டுட்டு, தென் வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஹாஃப் குக்கிங் வந்துட்டு வேக வச்சிடணுங்க. தென் திருகுன தேங்காய் 2 கைப்பிடி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சமாக வணக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். தென் அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு நம்ம தனியாக குழம்புலையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுனால அரைக்கலாம். இது ஹோம்மேடாக வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தா மட்டன் மசாலா, தென் வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மட்டன் வந்து நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம வந்துட்டு சேர்த்து ஃபுல்லாக குக் ஆக விட்டோம் அப்படின்னா போக ஃபுல்லாக குக் பண்ண விட்டோம் அப்படின்னா மட்டன் குழம்பு ரெடிங்க. அன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணியும் செஞ்சுருந்தோங்க. அதுவும் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு குக்கரில் நான் வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்துட்டு பிடிக்காதவங்க வந்துட்டு கீயே கூட ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். தென் இதில் வந்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, இதில் ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணேன். ஆக்சுவலி நான் அதை மறந்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் பண்ணியிருப்பேன். தென் அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், தென் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு 3-4 வெங்காயம் வந்துட்டு நான் அரிஞ்சு போட்டிருக்கேங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட், இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சோம்பையும் ஏலக்காயும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மட்டன் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், 1 kg எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1 kgக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து நான் 2 டம்ளர் வந்துட்டு நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியே வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு ஊற்றிக்கிட்டோம். ஸோ இதில் மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தென் வந்து சில்லி பவுடர் மட்டும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். தென் அதுலேருந்து தண்ணி விட்டு வர அளவு நான் வந்து பார்த்துட்டு மட்டன் அப்படிங்கிறதுனால தண்ணியை ஊற்றி விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நான் அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் மீறி இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த தண்ணியை வந்து 4 டம்ளருக்கு கரெக்டாக அளந்து ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பிரியாணி ரெடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி டேஸ்ட்டு. தக்காளி இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் அந்த 2 டம்ளர் தண்ணிக்கு வந்துட்டு 4 வெங்காயம் 2 தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் வந்துட்டு எக்கு, மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, நெக்ஸ்ட்டு நார்மல் தயிர், கொஞ்சம் ரசம், ஒயிட் ரைஸ் வந்துட்டு அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம்.
அம்மா வீட்டுக்கு வந்துட்டு vlog வந்து பெருசாக எடுக்கவே இல்லை. அக்கா பசங்க தென் வந்துட்டு தம்பி இப்படியே வந்துட்டு டைம் போயிடுச்சு. தென் சொல்லவா வேணும், அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஃபுல் ரெஸ்ட்டு தான். தம்பி அம்மா அக்கான்னு எல்லோரும் மாற்றி மாற்றி குட்டீஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட்டு தான். நான் vlog-ஏ எடுக்கவே இல்லை. தென் அங்கேருந்து போயிட்டு வரும்போது நான் வந்துட்டு பேபி ஷாப் வந்துட்டு வந்தோம். பேபி ஷாப்பில் பேபிக்கு குட்டீஸ்க்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு தென் வந்து தம்பிக்கும் வந்துட்டு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ டாய்ஸு டீத்தர் இதெல்லாம் வாங்கிட்டு ஃபீடிங் பாட்டிலும் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஃபீடிங் பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அப்போ தான் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பிராண்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரப்பர் தென் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பும் வந்துட்டு இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. தென் ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.